பேர் என்ன? உன் பேர் என்ன? நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். எந்த வண்டி போடு. கேட்குறானா? இதுக்கு முன்னே சொன்னியா? கேட்பானா? எப்படி இருக்கீங்க? போடு மண்டி. யாரு யாரு? யாரு? பாப்பாத்தி யாரு? பாப்பாத்தி யாருமா? சொந்த பொண்ணு இருக்கிறதெல்லாம் அங்கே கொடுத்துட்டு என்ன இருக்குது? இப்போ ஓட்டி வேண்டியா உக்காந்துட்டு இருக்கிறிய? பாப்பாத்தி போய் கஞ்சி கேத்தா கூட கொடுக்க மாட்டேங்கிறாள். பெத்தவனு கூட பார்க்க மாட்டேங்கிறா. பச்சை தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்க. இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டியா பாப்பாத்திட்ட? போய் சாவேங்கிறான். உனக்கு ஆறு இல்லையா? குளம் இல்லையா? சீன துணி வேணா நான் கொடுத்துட்டான்னு வேற கேட்டிருக்கிறாள். கேட்டுச்சா இல்லையா? போய் தொட்டு கும்பிட்டு போ. சத்தம் போடக்கூடாது. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாங்க, உன்னுடைய மக்களை பார்த்தாங்க, உன்னுடைய கட்டுமனை ஆராய்ச்சி பார்த்தேன். இருந்தாலும் கருப்பசாமி சாவலான்னு கூட போயிருக்கிறிய. இன்னும் ஒரு 4 பூங்கொட்டை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறது வேலை முடிஞ்சிருக்குமே. ஏன் போடாத விட்ட? அதுக்குள்ள எல்லாம் பார்த்துட்டாங்க. உன் நோயை சரி பண்ணிடலாமா? பாப்பாத்தி உனக்கு கஞ்சி ஊத்த மாட்டேங்கிற. பாப்பாத்தி தான் நீ கேக்குறிய. நான் கேட்க போனா நீங்க பாப்பாத்தி அப்படின்னு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை 2 வந்துருக்கணுமே. எப்படி தடையாச்சு? அதுக்கு முன்ன ஒரு கெட்ட பேர் வந்திருக்கணுமா பாப்பாத்திக்கு? வந்துச்சா இல்லையா? போய் தொட்டு கும்பிட்டு போ. உடச்சு சொல்லிட்டா மறைச்சு சொல்லிட்டா. நீ பாப்பாத்தி நினைச்சு நீ தான் கவலைப்படுற. பாப்பாத்திக்கெல்லாம் நல்ல உடம்பு ஏறி போச்சு. பாப்பாத்தி ஏறி இருந்தா நான் எதுக்கு கவலைப்பட்டேன்? பாப்பாத்தி மனசு ஏறி இருந்தா நாங்க கவலையே பட்டோம். பாப்பாத்து அவங்க குடும்பத்தை நினைச்சிட்டு இருக்குது. மக்களும் பேச்ச கேட்கல. கட்டண கணவனும் கண்டுக்கல. அதான் சொல்றேன், தேவையில்லாத கெட்ட சொல்லு பங்க சொல்லாயிட்டு இருக்குது. வருமானம் இல்லையே, அதனால நீங்க கெட்ட சொல்லாயிட்டு இருக்குது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு போன மாதிரி சரி பண்ணலாமா? பாப்பாத்திக்கு சரி பண்ணலாமா? பாப்பாத்தி விட்டுருங்க. உனக்கு சரி பண்ணிடலாமா? உக்கார். திடீர்னு கிறுக்கிறுப்பு வந்து வேற உழுவுறியாட்டு இருக்குது. அடுத்ததெல்லாம் உங்க என்ன நீ போயிருவ. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமணி ஆராய்ச்சி பார்த்தேன். இன்னைக்கு சொத்தெல்லாம் ஏமாத்தி பிடிக்கிட்டாங்களே. இன்னைக்கு நடுத்தருவில் உக்காந்துட்டு இருக்கிறேன். ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் போனது போச்சு. அவன் உசுறு ஒண்ணுதான் மிச்சம். கணவனும் சொல் பேச்சு கேட்கல. அவன் 10 ரூபா கிடைச்சானா ஓடி போயிடுறான். ஆனா கருப்புசாமி உனக்கு உன் காடு கட்ட போய் சேர்ற அளவுக்கு அந்தந்த நேரத்துக்கு உண்டானது உனக்கு சாப்பாடு கொடுத்துடலாமா? உனக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாத செறிவன் இல்லாமா? ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த கருப்பை உனக்கு நான் வழிவகுத்துறேன். அன்னைக்கு பொழுதை ஓட்டி கொடுத்துட்றேன். உன் மன கஷ்டத்தை போய்க்கிறேன்.
உன்னுடைய மன சிக்கலையும் போய்க்கிறேன். யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சொல்ற ஏதோ ஒண்ணுன்னா போய் நியாயம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா நியாயத்தை நிறுத்து. யாரு மேச்சேரியான்னு ஒரு தாய் ஒண்ணு இருக்குது, மேச்சேரிக்கார தாய். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு யாருக்கிட்டே எதுவும் சொல்ல வேணாம். உன்னுடைய உடல்நல பாதிப்பை நான் சரி பண்ணிடுறேன். மன உடைச்சலையும் போய்க்கிறேன். உனக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாத நான் மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு காப்பாத்துறேன். போதுமா? இங்கிட்டு வா கனியடியா, இங்கிட்டு உட்காருவா. கொஞ்சம் பணம் வேற திருட்டு போச்சாட்டு இருக்குது. பணம் நான் தான் எடுத்தேன். சரி, இந்த பெரிய மாதிரிக்கு ஒரு வேண்டுதலை வச்சிருந்து ஏன் செய்யாது இருக்கிற? ஏன் செய்யல? நொந்து போறனா அவ கடனை தீரு. கை மாத்தாதீங்க, போடுங்க. நல்லா வேப்பலையோட போட்டு நெல்லு நெல்லு முழுங்க கீழே விடாது. வேப்பலையும் போட்டு அதையும் போடு. போடு அதையும் போடு. வேப்பலையும் போடு. யாரு மணி யாரு இருக்கிறாங்களே சொல்ற எல்லாம் ஆறும் இல்லை. பேசுறதே என்கிட்ட பாதி உண்மை சொல்ல பாதி மறந்துடுங்க. கீழே விடாம குடிக்க குடி குடி குடி. உன் நோய் சரி வந்துட்டா எனக்கு என்ன பண்ற? உன் கைக்கு உள்ளத அந்த மதுரை வீரம் கோயில் ஒன்று பாதையில் நிற்கிதா? எனக்கு எதையும் செய்யாத. உன் நோயை சரி பண்ணி கொடுத்துட்டு அந்த மதுரை வீரனுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் எடுத்து கொடுத்துட்றியா? இந்த ஊருக்குள்ள மதுரை வீரம் கோயில் சாமி தெரியும். 350 ரூபாய் ஒரு மூட்டை சிமெண்ட் எடுத்து தர மாட்டேன். ஆஸ்பத்திரி போய் இப்போ இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணேன்? பொருத்தமே இல்லாத உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கொஞ்சம் ஒரு 30 நாள் கம்முன்னு தான் இன்னைக்கு வசதி வாய்ப்போடு நீ வாழ்ந்துருக்க. முத்துன்னு ஒரு மாப்பிள்ளை வந்தானா? முத்துன்னு வந்தான். நீயும் ஆசைப்பட்ட கொண்டு போய் உன்னை பாலுங்காலத்தில் தள்ளி விட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது எனக்கே தெரியல. அதான் சொல்றேன், உன்னை பாலுங்காலத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டாங்க. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நான் துத்தளி பண்ணிடுறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது, எந்த ஒரு நோய் நொடி இல்லாத இந்த கருப்பன் துணையா இருக்கிறேன். உன் நோய் இன்னையிலிருந்து நிவர்த்தனை ஆயிடுச்சு சொல்லியா? நிலவாரப்பட்டி நிலவாரப்பட்டி நிலவாரப்பட்டியில யாராவது வந்துருக்கீங்களா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம்பா.
உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல குழப்பத்தில் இருக்குது. செய்வன போனாரா என்ன தெரியல. அதே மாதிரி எதை காத்துக்கருக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்க வந்துருக்கு. என்ன ஊரு? நல்லா இருக்கும். தொட்டு கும்பிடு. படி தொட்டு கும்பிட்டாங்க 2 பேரும். வாங்க டக்கு. கொடுக்க போகுது. என்னன்னு தெரியல சொன்னீங்க. நல்லா நவருமா நீ இங்கிட்டு வாயா, நீ எங்கிட்ட கீழே வர்ற. நீ அந்த அங்கிட்டு போ, நீ அங்கிட்டு போ. நீ அவன் முன்னால் நிற்க கூடாது. அங்கிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். குறுக்க நிக்காதீங்க, தள்ளி நின்னுங்க. இங்கிட்டு உட்காரு. விலகத்தை சொல்லியா? சரி, பேர் என்ன? நீ இங்கிட்டு வாக்காதே, அங்கிட்டு போயா உள்ள. அந்தாண்ட போனா ரூமுக்கு அந்தாண்ட போனா. காதலி பேர் என்ன? ராமசாமி. உன் காதலி பேர் ராமசாமியா? எப்ப செத்தாங்க? என்ன களி? நான் யாரு? தியாகராஜனா? எந்த ஊர் தியாகராஜன்? நல்லா விட்டு தியாகராஜனா? அவங்க நீ சாரை குடிச்சிங்களா? குடிக்கிறியா? எப்படி குடிக்கல சொல்லியா? இப்ப நீ எங்க வந்திருக்க? எங்க வந்திருக்க சொல்லு. டக்குனு வாய்க்கு வந்து எங்க வந்திருக்க? கருப்புசாமி கோயிலா? இது என்ன ஊரு சொல்லு. என்ன ஊரு அது? சாமி கேக்குதுல என்ன ஊர்ல? இது என்ன ஊரு? சொல்லு. என்ன ஊரு? என்ன ஊரு? படிக்க தெரியுமா? அது என்ன ஓட்டுறது பாரு. திருப்பதியா? என்ன படிச்சிருக்கிற? ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறல்ல? மூக்கு கீழே விட. அதுடா மூக்கு கீழே விட சொன்னா மூக்கு இழுத்து விடுறான். சொல்லு. யாரும் சொல்லு. உன் பேர் என்ன? உன் பேர் தேவேந்திரன். இப்ப என்ன தொழில் செய்யற? சொல்லு. சாமி கேக்குதுல, என்ன மௌனமா இருக்கிற? வாய்க்கு ஒரு சொல்லு. தம்பி வேற ஒருத்தன் தூக்கி போயிட்டான. அவன் தம்பி அண்ணனா ஒருத்தன் இருக்கிறானா? அவன் வேற ஒருத்தன் தூக்கி போயிட்டான. அவன் நீ தானே அவனை ஆள் வச்சு தூக்க சொன்ன. எதுக்கு சொன்ன? சொத்தம் தான் நீ எடுத்துக்கலான்னு பாக்குறியா? சொல்லியா? சொல்றியா இல்ல பெரும்ப எடுத்துட்டு சொல்லட்டுமா? சாமி கிட்ட சொல்லு. சவுக்கலாட்டி கம்மிதான். என்ன பண்ற? சொல்லு. டக்குன்னு எதா இருந்தாலும் சொல்லு. நீ பெரும்ப எடுத்துக்கோ. சாமி கிட்ட கூட சாமியில அடி உலகில இறங்குது. உன் பேர் என்ன? எல்லாம் கரெக்டா சொல்றியா இல்லையா? சொல்லு. உன் பேர் என்ன?
ராமசாமின்னு வச்சிருக்கான். ம். உங்க அப்பா பேர் என்ன? தங்கராஜ் இல்லையாம்மா? தங்கராஜ் தானே? இல்லைங்கிற நீ என்ன பண்ணலாம்? உன்னை 4 வெளுக்கலாமா? சத்தம் போடாம பேசாம இருங்க. சாமி ஒரு பொண்ணு யாரு? தங்கச்சின்னு சொன்னாங்களா? தங்கச்சா? என்ன அது மேலே அவ்வளோ ஒரு இது? யாரை காதல் பண்ணிக்கிறது? சொல்லு தசமே. வாய் திறந்து பேசுங்கண்ணா. சொல்லு. அவனை அடிச்சியா? எதுக்கு அடிச்ச? அவன் தப்பு பண்ணிட்டான், நீ அடிச்ச. அவன் போய் தொந்தரவு கொடுத்துட்டானே உனக்கு. குச்சி மாறாட்டம் பண்ணிட்டான். உன் மேலே கெட்ட சக்தி இருக்குது. சரி பண்ணலாமா? நான் யாரு? நான் யாரு? நான் யார் சொல்லு. எது தங்கராஜ்? அது யாரு? இங்க பாருண்ணா, இங்க பாருண்ணா, அவங்க யாருண்ணா? கருப்பரசனா? எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? கருப்பசாமி உத்தரவிட்டு 13 வாரத்துல நான் படிப்படியா குறைச்சு கொடுத்துறேன். வெட்டிடுறியா? வெட்டி அன்னதானம் பண்ணிடுறியா? 20,000 கூட உன் காசு எனக்கு வேண்டாம், என் மக்களுக்கு. கையில தராதீங்க. நான் அவனை நான் சரி பண்ணி தரேன். இப்ப நீ இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்றீங்க? ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம். நீ ஒரு 50,000 தானே வரும். காசை கொடுக்காத. நீ கெடா இல்ல வாங்கி விட்டு. 5 கெடா வாங்கி விட்டுறியா? கை காட்டியா? எக்காத கொண்டும் வெள்ளிக்கிழமை அமாவாசை இங்கிட்டு கொண்டு வந்து உட்கார விட்டுருணும். பொழுதோடு தான் கூப்பிட்டு போகணும். புரியுதா? எத்தனை நாள்ல நான் சரி பண்ணேன்? 13 வாரம் நான் சரி பண்ணிடுறேன். டேய், அங்கே ஊற்றவே இல்லையா? அங்கே என்ன போய் வைக்கிற? இப்படி ஏந்திரி. அது யாரு? அது யாரு? திரும்ப இது யாரு? எந்த தங்கராஜ்? உன் அப்பா இல்லையா? யாரு உன் கூட போன பிறப்பு ஒன்று இறந்து போச்சா? அதில் ஒருத்தன் பிடிச்சிருக்கிறானே, கொஞ்சம் பிடிச்சி மாறாட்டமும் ஆயிருக்குதியா? நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். எந்த ஒரு பாதிப்பும் வராது. இருந்தாலும் கர்ப்பசாமி அவனை படின்னு தொந்தரவு கொடுத்துருப்பீங்களான்றது சின்ன வயசுல ஏதோ பண்ணுறீங்க. அதான் சொல்கிறேன். நீ சரி பண்ணிடுறேன். நீ சொல்கிறத கேட்பான். அந்த அளவுக்கு நான் வலியுறுத்துறேன். வலியுறுத்துட்டா நீ எனக்கு எதுவும் கொடுக்காத. எனக்கு அடுத்த ஆடி அமாவாசை வாரத்துக்குள்ளே 5 கெடா. சரி, 5 கெடா கொடுத்துருவியா? வண்டி போடு. கேட்குறானா? இதுக்கு முன்னே சொன்னியா? கேட்பானா? முன்ன சரியா கவனிக்காம இப்போ
வண்டி போய் மேல் படியிலிருந்து எகிரி குதி கை சத்தியா அவன் பாரு எப்படி குதிக்கிறான். மாறி நிற்கிறான். எப்படி இருக்குது? ஆ? ஆ? நல்லா போடு மண்டி. யாரு அது? யாரு? அப்பா அது ஆ? யாரு அது? சொல்லு. இப்ப என்ன சொன்ன? சொல்றதுக்கு வாய் உங்களுக்கு யார் அது? யாரு அது? யாரு இங்கிட்டு இவரு? வாயா. இது யாரு இது? ரங்கராஜ் உண்டு, நீ பேர் விட்டு சொல்லக்கூடாது. உனக்கு யாரு யாரு? இது? அப்பாவா? யாரு இது? உன் பேர் தங்கராஜ் தானே? தங்கராஜ்னு கூப்பிடாத. அப்படி யாரு? உன்னை பெற்றவங்க தானே? அவங்க அப்பா வச்சது பேரு. நீ அப்படித்தான் கூப்பிடுவியா? என்னன்னு சொல்லி கூப்பிடுவ? யாரு? தங்கராஜையும் முட்டி போட சொல்றியா? இது சொல்லு, அப்பான்னு சொல்லு. அப்பா. அப்பா ஆ? அப்பா தங்கராஜ் அப்பா சொல்லியா? தங்கராஜ் அப்பா. ஆ ஏந்திரி. விடு நீ. இது யாரு இது? காத்துக்கு தள்ளிட்டோம். இது யாரு இது? தங்கராஜ். ஆ விஷயம் சொல்லு. தங்கராஜ் அப்பா. விஷயம் சொல்லு. தங்கராஜ் அம்மா. ஆ? தங்கராஜ். ஆ சரி, காலில் வந்து கும்பிடு. அப்பா என்ன மன்னிச்சுப்பான்னு கும்பிடு. தொட்டு கும்பிடு. யாரு காலில் விழுந்தா? ஆ சரியாவுதா? ஆ? நீ எனக்கு காசு கொடுக்காத, எனக்கு கெடா கொடு, என் மக்களுக்கு அன்னதானம் கொடு. அதுதான். அதுக்கு முன்ன யாரு எவருன்னு தெரியாத இருந்தான். இப்ப என்ன சொல்றான்? தங்கராஜ் அப்பா. அப்பாங்கிறான். காலில் விழுவுன்னா தெரியுதா? மேல போய் குதிடான்னு குதிச்சானா? கேக்குறான். நான் யாரியா? சொல்லு. ஆ? கோயிலு பூசாரி. விஷயம் சொல்ல. கோயில் பூசாரி. விஷயம் சொல்ல. விஷயம் சொல்ல. விஷயம். இந்த விஷயம். இந்த கோயில் பூசாரி. சாமி பூசாரி. இது என்ன சாமி? கருப்பசாமி. ஆ? கருப்பசாமி. விஷயம் சொல்ல. அவன் தெரிஞ்சுக்கிட்டானா? இன்னும் மிச்ச வாரத்துல பூர்த்தியா சரி பண்ணிடுறேன். சரி. புரியுதா? சரி பண்ணிட்டா எத்தனை கடா கொஞ்சம் கடை. பண்ணிய நீங்க நீங்களே நீங்களே பண்ணுங்க. வைங்க. ஐயா? அதே மாதிரி கருமசாமி நான் தித்துளி பண்ணிடுறேன், நான் பாலகணியம் நான் சரி பண்ணிடுறேன். ஆனா